தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக நடிகை குஷ்பு அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நம்மிடையே அவர் இணைந்திருக்கிறார். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப காலம் காத்திருப்பு. நீங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு நீண்ட காலமாகவே இருந்தது அந்த கட்சி? எதிர்பார்ப்புகள் இல்ல, ஆனா நிச்சயமாக கட்சிக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு ஒரு ஆசை எனக்கு ஆரம்பத்துல இருந்திருக்கு. ஏன்னா பாஜக சேரும் போது ஒவ்வொரு முறையும் எல்லாரும் ஏன் நீங்களும் மேற்கொண்டு கேட்கும் போது என்ன செய்ய போறீங்க உங்களை காணோம்னா நான் ஒவ்வொரு முறையும் ஒரே விஷயம் சொன்னேன், எப்போ எந்த நேரத்துல வரணுமோ அது வரும். ஸோ பேஷன்ஸ் இஸ் வர்ச்சியூ சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் காத்துட்டு இருந்தேன். அண்ட் இது ஒரு சர்ப்ரைஸா வந்தது எனக்கு. நான் எதிர்பார்க்கல. நீங்க பாத்தீங்கன்னா நான் இங்க சென்னையில ஷூட்டிங்ல இருக்கேன். திடீர்னு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தட் இவ்வளோ பெரிய போஸ்டிங் எனக்கு துணை மாநில தலைவர் சொல்லும்போது ஒரு பெரிய போஸ்டிங் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ முதல்ல நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் நன்றி. ஏன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுக்கணும், எல்லாருமே வேஸ்டா இருக்கக்கூடாது, நம்ம சரியா பயன்படுத்தணும், அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்தாதான் கட்சி முன்னேறும்னு அவர் ஒரு முடிவு எடுத்துட்டு நான் மட்டும் இல்ல நிறைய பேருக்கு ஒரு புது புது போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி கோ இன்சார்ஜ் அண்ட் இன்சார்ஜ் அரவிந்த் மேனன் சாரும் சுதாகர் ரெட்டி அவர்களும் அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா எனக்கு இருந்திருக்காங்க ஆரம்ப காலத்திலிருந்து. ஒரு மாநிலத்துடைய துணைத் தலைவர் ரொம்ப பெரிய கீ போஸ்ட். ஒரு 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 வட்டத்துக்குள்ள மட்டும் இல்லாம என்டையர் ஸ்டேட்டையே கவர் பண்ணக்கூடிய ஒரு போஸ்டா இருக்கு. ஸோ குஷ்பு அவர்களுக்கு இந்த பாஜக கொடுத்திருக்க இந்த போஸ்ட்டை எப்படி பயன்படுத்தும்? அது ரோட் மேப் இப்போ கோட் போட்டிருக்காங்க. ஆனா ஒரு பெரிய ரோட் மேப் நயினார் அவர்கள் தான் முடிவு பண்ணிட்டு சொல்லணும். ஸோ இப்போ கட்சிக்கு அர்ப்பணிச்சு நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவர் என்ன ஏன்னா இது தென் சென்னை பொறுப்பு வேற கொடுத்துருக்காங்க துணைத் தலைவர் சொல்லும் போது. ஆனா அதுலயே 4 பேர். ஏன்னா தென் சென்னை மிகப்பெரிய ஒரு கான்ஸ்டிடுவன்சி உங்களுக்கு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 4 பேருக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சக்கரவர்த்தி சார் இருக்கிறாரு, டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஜெயபிரகாஷ் அவர்களும் இருக்கிறாரு, நானும் இருக்கேன். இப்போ எங்க 4 பேருக்கு எந்தெந்த ஏரியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க அது இன்னும் எங்களுக்கு தெரியல. அது தெரிய வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக நயினார் சார் அவர் எப்படி ரோட் மேப் போட்டு கொடுக்குறாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். போன எலெக்ஷன்ல 1000 லைட் கேண்டிடேட், அப்கமிங் எலெக்ஷன்ல இப்படி ஒரு போஸ்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஒரு தேர்தலில் நீங்க போட்டியிடுறீங்கன்னா அது டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு கட்சி பலப்படுத்துறதுக்காக நம்மளால என்ன செய்ய முடியும்? எலெக்ஷனுக்கு ஒரு 8 மாதங்கள் மட்டும்தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி பலப்படுத்தணும், அதுதான் முக்கியம். யார் எங்கிருந்து போட்டி எடுக்கிறாங்க, நான் போட்டி எடுக்கிறேன்னா இல்லையா, அது முக்கியம் கிடையாது. கட்சி ஜெயிச்சா நாங்க எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி, அதுதான் முக்கியமா இருக்கு. எங்களுடைய இப்போ மைண்ட் செட் கட்சி ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் திட்டங்கள் போட முடியும், எப்படியெல்லாம் வேலை செய்ய முடியும், அது மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோள் இருக்கும் போது. களத்துல இப்போ 4 அணியா இருக்கு. ஒரு பெரிய உச்சபட்ச நடிகரும் களத்துக்கு வர்றாரு. நீங்களும் ஒரு முக்கியமான கீ போஸ்ட்ல இருக்கிறீங்க. அதுக்கு இந்த டஃப் கொடுக்கறதான ஒரு வேலையா? விஜய்க்கு இங்கிருந்து எங்க பார்ட்டில இருந்து நாங்க ஒரு புஷ் கொடுக்கறோம் அப்படின்றது ஒரு 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 நூக்கா இருக்கா? இல்ல, நிச்சயமாக கிடையாது. பாஜக இட்ஸ் நேஷனல் பார்ட்டிங்க. இன்னைக்கு 3வது முறையாக நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாருன்னா பாஜக எந்த அளவுக்கு வேலை செய்து இந்த நாடு முன்னேற்றத்துக்காக, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிரேசில் இருக்கட்டும், இல்லை வேற வியட்நாம் இருக்கட்டும், இல்லை அவர் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது எப்படி அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு. இன்னைக்கு இந்தியாவை தாண்டி நீங்க வெளியில போகும்போது ஸ்டாம்பிங் பண்ணும்போது இமிகிரேஷன், ஓ யூ கம் ஃப்ரம் இந்தியா, சச் a ப்ரௌட் பிளேஸ், அப்படிதான் சொல்றாங்க. ஸோ நமக்கு ஒரு இந்தியாவை வியந்து பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ பெரிய பெருமை இருக்கு. ஸோ அந்த பெருமை நிச்சயமாக அந்த பிரதமர் மோடி அவர்களுக்கு தான் போய் சேரும். ஒரு காலத்தில் இந்தியா சொல்லும் போது வெறும் கரப்ஷன், வெறும் ஊழல், வெறும் வெறுமை, அது மட்டும்தான் இருந்தது. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி விக்சித் பாரத் அப்படி நான் சொல்லும் போது அதை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கும் போது ஒரு 3 பில்லியன் எக்கனாமி நோக்கி போயிட்டு இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய இடத்துல இன்னைக்கு இந்தியா இருக்கு. அந்த லோவஸ்ட் 5ல இருக்கும்போது இன்னைக்கு கடந்த 15 வருஷம் கூட ஆகல, ஆனா அதுக்குள்ள டாப் 5ல இந்தியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு இந்தியர் நான் சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெருமை இருக்குன்னா, பட் நிச்சயமாக அந்த பெருமை பிரதமர் மோடி அவர்களுக்கு தான் போய் சேரும். அப்படி இருக்கும்போது விஜய் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் தம்பி மாதிரி தான், என் தம்பி தான் கூப்பிடுவேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தான் சொல்வேன். ஏன்னா வெளியில இருந்து நீங்க அரசியல் இது சரியில்லை அது சரியில்லை நான் சொல்றதுக்கு பதிலா உள்ளே களத்துல இறங்கி நீங்க வேலை செஞ்சாதான்
எப்படி சேஞ்சஸ் கொண்டு வர முடியும், எந்த அளவுக்கு ஒரு உழைப்பு அதுல இருக்கு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அவர் இப்பதான் வந்திருக்கிறாரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழக அரசியல் களம் பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் உங்க கூட்டணி கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போறாரு, உங்களுடைய லீடர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, சிஎம் ஒரு பக்கம் அவருடைய கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க, விஜயும் இன்னைக்கு கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த 4 பக்கமா இருக்கக்கூடிய அரசியல ஒரு குஷ்பு மாநில துணைத் தலைவரை எப்படி பாக்குறீங்க? நல்லா இருக்கு. ஒரு காம்படிஷன் இருக்கும்போது, ஒரு ஹெல்தி காம்படிஷன் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் அதே சமயத்துல வந்து யாருக்குமே வந்து ஒரு ஈஸி கேக் வாக் கிடையாது. இன்னைக்கு டிஎம்கே வந்து நாங்க தான் ஃபுல்லா ஜெயிக்க போறோம், அடுத்த தேர்தல் நாங்க தான் வந்து ஈஸியா ஜெயிக்க போறோம்னா, நான் மறுபடியும் சொல்வேன், அந்த மணிரத்னம் சார் படத்துடைய டயலாக் தான். தேவாக்கு ஒன்றும் ஆகாது, யார் சொன்னா? தேவாவே சொன்னா. ஸோ டிஎம்கே தான் ஜெயிக்க போறது, யார் சொன்னா? டிஎம்கே சொன்னது, இல்லைன்னா ஸ்டாலின் அவர்கள்லாம் சொன்னாரு. ஸோ அப்படி இருக்கும், எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசையா இருக்கும். ஜெயிக்கணும்னா எங்களுக்கும் ஆசையா இருக்கு. எங்களுடைய கூட்டணி வந்து ஒரு பலமான கூட்டணி இருக்கு. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஒரு கூட்டணி பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு மாநில முதலமைச்சராக இருக்கும்போது எவ்வளவு வேலை பார்த்தாரு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பிரதமரும் அமித்ஷா அவர்களும் இங்கே வரும்போது, நயினார் அவர்களும் இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு கூட்டணி வந்து நிச்சயமாக ஒரு அழகான ஒரு ரொம்ப நம்பிக்கையோட கூட்டணி இருக்கு. நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். அண்ட் மற்றது வந்து தேர்தலில் வந்து மக்கள் என்ன வாக்களிக்கிறாங்க அது பொறுத்து. ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த பிஸி ஸ்கெடியூலில் உங்கள் ஷூட்டிங் டைமில் எனக்காக இன்டர்வியூ கொடுத்தது. உங்களுடைய மாநில துணைத் தலைவர் பதவி, அதற்கான பொறுப்பு, அதை மேலும் சிறக்கவும் வாழ்த்துக்கள். ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.